ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமடம். மாவு கரைச்சி கோதுமை தோசை நிறைய பேர் செய்வீங்க. இந்த மாதிரி கோதுமை தோசை ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த மாதிரி நான் கோதுமை தோசை அரைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மாவு கரைச்சி பண்ணுற தோசையை நான் செய்யறதே இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரேஷன் கோதுமையாக இருந்தாலும் சரி, நீங்கள் கடையில் வாங்குகிற கோதுமையாக இருந்தாலும் சரி, ஒரு டம்ளர், பெரிய டம்ளரால் ஒரு டம்ளர் கோதுமை எடுத்திருக்கேன். எந்த டம்ளரால் கோதுமை அளக்குறீங்களோ அதே டம்ளரால் ஒரு டம்ளர் கோபுரமாக இட்லி அரிசி, குண்டு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1/4 டம்ளருக்கு உளுந்து கம்மியாக போட்டால் போகிறோங்க. தோசை சாஃப்டாக இருக்கும். நம்ம வெந்தயம் போட போகிறோம். 1/4 டம்ளர் உளுந்து, 1/4 டம்ளர் உளுந்து சேர்த்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் 6 மணி நேரம் ஊறட்டும். இது சீக்கிரமாக புளிச்சிரும். அதனால் கம்மியான அளவில் ஆட்டி வச்சுக்கோங்க. அப்பப்போ நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். 6லேருந்து 8 மணி நேரம் கூட ஊறலாம். சூப்பராக அரையும் அப்போ தான் கிரைண்டரில். தோசை ஊற்றும் போது நான் உங்களுக்கு